நீ பேசவா? பூவையாய் மலர்ந்தவள் பெண்ணே நீ பேசவா? பூவையே நீ எழுந்து பெண்ணே நீ பேசவா? புதுமைகள் பேசிட அமைந்திட்ட களமிது. பெண்ணே நீ பேசவா? நெஞ்சத்தில் உள்ளதை நேர்கொண்ட எண்ணத்தை அஞ்சாது முன்னின்று பெண்ணே நீ பேசவா? அன்னையாய் தந்தையாய் அகில உலகம் போற்றிடும் தாயவள் பெண்ணே நீ பேசவா? பெண்ணே நீ பேசவா? எண்ணிய முடிதல் வேண்டும், நல்லவே எண்ண வேண்டும், திண்ணிய நெஞ்சம் வேண்டும், தெளிந்த நல்ல அறிவு வேண்டும் என்ற மகாகவி பாரதியின் கவிவரிகளோடு மீண்டும் ஒரு பெண்ணே நீ பேசவா நிகழ்ச்சியில் உங்கள் அனைவரையும் சந்திப்பதில் மிக்க மகிழ்ச்சி அடைகின்றேன். அனைவருக்கும் அன்பு வணக்கம். கலைகள் சமூகத்தில் காணப்படுகின்ற தவறுகளை இனங்காண்கின்றன, சுட்டிக்காட்டுகின்றன. மெல்லன பாயும் தண்ணீர் கல்லையும் முறுக்கி பாயும் என்பது போல தொடர்ச்சியான மென்மையான தனித்துவமான ஒரு பயணமாக அவருடைய இலக்கிய பயணம் 50 ஆண்டுகளை நிறைவு செய்திருக்கின்றது. அவருடைய படைப்பு வெளி மிகவும் பெரியது. அவருடைய 50வது ஆண்டு நிறைவு கொண்டாட்டத்தை உலகத்தில் பல நாடுகளில் தமிழ் இலக்கியக்காரர்கள் தங்களுடைய வீட்டு கொண்டாட்டம் என்பது போன்ற மகிழ்ச்சியுடன் கொண்டாடி வருவதை நீங்கள் வலைத்தளங்களில் காணலாம். எங்களுடைய திருமதி ரதிதேவி கந்தசாமி என்கின்ற பெயரையுடைய எழுத்தாளராக தாமரை செல்வி என இனங்காணப்படுகின்ற அற்புதமான பெண்ணாளுமையை இன்றைய நிகழ்வின் சிறப்பு அதிதியாக கொண்டிருப்பதில் எங்களுக்கு மிகுந்த மன மகிழ்ச்சியாக இருக்கின்றது. இவர் ஒரு குடும்ப தலைவியாக, இவருடைய 2 மகள்மார், அவர்கள் இருவரும் மருத்துவர்கள், ஆஸ்திரேலியாவில் தன்னுடைய குடும்பத்தவர்களுடனும் தன்னுடைய பேர குழந்தைகளுடனும் சந்தோஷமாக வாழ்ந்து வருகின்றார். தற்காலத்திலும் தமிழ் சார்ந்த பணிகளில் புலம்பியர் குழந்தைகள் சம்பந்தப்பட்ட பணிகளில் கூட அவர் ஈடுபட்டிருக்கின்றார். இவ்வாறான ஒரு அற்புதமான பெண்ணாளுமையை இன்று நாங்கள் சந்திக்க போகின்றோம். வணக்கம் எழுத்தாளர் தாமரை செல்வி அவர்களே. வணக்கம். உங்களுடைய குடும்பம், இளமை பருவம் ஆகியவற்றை பற்றி சொல்லுங்கள். பிறந்து வளர்ந்தது கிளிநொச்சி மாவட்டத்தில் இருக்கிற குமரபுரம் என்ற கிராமத்தில். எங்களுடைய குடும்பம் விவசாய குடும்பம். எங்களை சுற்றிய மக்கள் எல்லோரும் உழைக்கின்ற மக்கள். அப்படியான ஒரு குடும்ப சூழலில் தான் நான் பிறந்து வளர்ந்தேன். எனக்கான அந்த சூழல், மக்களின் வாழ்க்கை ஏதோ ஒரு கட்டத்துல என்ன எழுத வைத்தது. இந்த குடும்பத்திலே எந்த எழுத்தாளர்கள் என்ற அறிமுகமும் எங்களோட குடும்பத்துக்கு இருந்ததில்லை. ஏனென்றால் எங்களுடைய சொந்தத்திலேயோ அல்லது எங்களோட உறவிலேயோ எந்த எழுத்தாளர்களும் இருந்ததில்லை. ஒரு ஆலோசனை கேட்க கூட யாரும் இல்லை. நானாக என்னுடைய எழுத்த தொடங்கிய காலம் என்னுடைய வானொலிக்கு தொடங்கிய போதும் என்னுடைய வாசிப்பு தான் என்னை எழுத வைத்தது என்று நினைக்கிறேன். இந்த வாசிப்பில் இருக்கிற அந்த பெரு விருப்பமும் என்னை சுத்தி இருக்கிற அந்த மக்களின் வாழ்க்கை அந்த பாதிப்பும் தான் என்னுடைய எழுத்தின் ஆரம்பம் என்று சொல்லலாம். நான் முதல் வானொலிக்கு எழுதி, பிறகு வானொலியை எழுதி கொண்டிருக்கும் பொழுதே பத்திரிகைகளுக்கு எழுத தொடங்கி, அப்படித்தான் என்னுடைய எழுத்து பயணம் தொடங்கியது. அது இன்று வரை தொடர்ந்தும் வந்து கொண்டிருந்தது. என்னுடைய குடும்பத்தவர்களுக்கு இலக்கியத்தை பற்றி என்னுடைய பெற்றோர்களுக்கு தெரியாவிட்டாலும் எனக்கு எழுதும் போது எனக்கு ஊக்கம் தந்து என்னை எழுத வைத்தவர்கள் என்னுடைய தம்பி தங்கைகள், என் கணவர், பிள்ளைகள் என்று அப்படியே ஒவ்வொரு காலகட்டத்திலும் அவர்கள் எழுத வைத்தவர்கள். அப்ப என்னுடைய குடும்பம் தந்த ஊக்குவிப்பாலையும் என்னுடைய அந்த சூழல் தந்த பாதிப்பாலும் தான் நான் தொடர்ந்து இன்று வரை எழுதி கொண்டு வந்திருக்கிறேன். அதுக்கு என்னுடைய குடும்பம் அது முக்கியமான ஒரு காரணம் என்று சொல்லலாம். எழுத்து பணியை நீங்கள் எழுதி கொண்டிருப்பது என்பது, அதாவது பெண்களுடைய வாழ்வில் தொடர்ச்சியாக இலக்கியத்தில் இயங்குதல் ஒரு சவால் தான். ஆனால் அந்த சவாலை ஒரு சாதனை பயணமாகத்தான் நீங்கள் நகர்த்தி கொண்டு செல்கின்றீர்கள். எழுத்துத்துறை பற்றி உங்களுடைய அடையாளம் உலகம் அறிந்தது. ஓவியத்தில் நீங்கள் திறமை உள்ளவர். உங்களுடைய ஓவியங்கள் ஒரு மொழியை பேசுகின்றன. அவற்றின் கண்கள் பேசுகின்றன, அவற்றின் உடல் மொழி பேசுகின்றது. சில ஓவியங்களை நான் கண்டிருக்கின்றேன். உங்களுடைய எழுத்துத்துறை போலவே ஓவியத்தையும் கொண்டு சென்றிருக்கலாம் என்ற மனக்குறை உங்களுக்கு இருக்கிறதா? எழுத்து எவ்வளவு நேசித்தேனோ அதே மாதிரி ஓவியத்தையும் நேசித்தேன். கலைகள்ல ஆர்வம் எனக்கு இருந்தது. முறையாக படிக்க கிடைக்கவில்லை. தமிழ்நாட்டிலிருந்து வர்ற கல்வி குமுதம், மாணவர்கள்
அதுல வர்ற ஓவியங்களை பார்த்து பார்த்து வரைந்துதான் அந்த என்னுடைய இதை நான் வளர்த்து பண்ணேன். நான் முதல் சுடர் சஞ்சிய ஈழநாடு பத்திரிகை எனக்கு அந்த நேரம் என்னுடைய ஓவியங்களை நான் கதைகளுக்கு கேறும்போது பிரசுரித்தவர்கள். ஆனால் உண்மையில நான் தொடக்கத்துல 73ஆம் ஆண்டு நான் வானொலி எழுதி கொண்டிருந்த நேரமே ஒரு பெரிய சிஆர் கொப்பியில நாவல் எழுதி ஒவ்வொரு அத்தியாயத்திலும் ஓவியங்கள் வரைந்து வீரேஸ்வரி பிரசுரத்துக்காகத்தான் நான் உண்மையில அனுப்பி வைத்தேன். நான் அப்ப வீரேஸ்வரி பிரசுரம் மிக தாக்கத்தை ஏற்படுத்திய காலம். நிறைய புத்தகங்கள் வெளிவந்து வாசலுடைய பெரிய வரவேற்பை பெற்ற காலம் அது. அதால ஈர்க்கப்பட்டு என்னுடைய நாவல் ஒன்று வர வேண்டும். அப்ப நான் பத்திரிகை எதுக்குமே எழுத தொடங்கவில்லை. அப்ப ஒரு பக்கத்துல தான் எழுத வேண்டும் என்று கூட எனக்கு அப்ப தெரியாது. அனுப்பியிருந்தேன். அப்பொழுதுதான் வீரஸ்ரீ நிர்வாகி திரு பாலச்சந்திரன் அவர்கள் என்னை வர சொல்லி அழைத்து, அவர் தான் அந்த ஒரு பக்கத்துல தான் நீங்கள் எழுத வேண்டும், ஓவியங்களுக்கு வரைந்திருக்கிறீர்கள், ஆனால் இந்த கதையை ஏற்றுக்கொள்ளப்படவில்லை, ஆனால் உங்களுடைய ஆர்வத்தை பாராட்ட வேண்டும், இந்த எப்படி அந்த நாவலை எழுதணும், எப்படி அந்த எழுத்து இந்த நிறைய ஆலோசனையை சொல்லி அனுப்பினவர். அப்பொழுது அவர் இந்த ஓவிய பிரிவில் என்ன அழைத்து போய் அவர் ஓவியர்களை அறிமுகம் செய்து அவர்கள் வரைந்த ஓவியங்களையும் பார்த்தேன். ஒரு ஓவியத்துல அவ்வளவு விருப்பம் இருந்தது. ஆனா பிறகு நான் பத்திரிகை கதைகள் எழுத தொடங்கிய காலத்துல சுடர் இளநாடு என்னுடைய கதைகளுக்கு நிறைய களம் தந்தது. வீரசிறி தினகரனிலையும் நான் கீறி இருக்கிறேன். கூற 2-3 தான் கீறினேன். பிறகு அவர்கள் அதை பிரசுரிக்காதபடியா நான் பிறகு அனுப்பாமல் விட்டுட்டேன். நான் சுடருக்கும் இளநாட்டுக்கும் வரைந்திருக்கிறேன். பிற்காலத்துல இப்ப ஜீவநதி ஞானமும் என்னுடைய ஓவியங்களை பிற்காலத்துல நான் கதைகள் எழுதிய போது ஏற்று பிரசுரித்திருந்தார்கள். இப்பொழுதும் எனக்கு அந்த ஓவியத்தில் ஆர்வம், அந்த முறையாக படிக்கவில்லை என்ற ஒரு தாக்கம் எனக்கு ஒரு இருக்கிறது. ஆனால் அந்த சிறிது காலம் ஒரு வாரம் நான் வீரசேரியில ஓவியராக இருந்த ஸ்ரீகாந்த் அவர்கள் தபால் மூலம் ஓவியம் கற்பித்தவர். அப்ப நான் அதில் இணைந்தேன். அப்ப நாங்கள் பிறந்தல இருந்த நேரம் தபால் மூலம் படிக்க தொடங்கினான். ஆனால் அவர் 2-3 வகுப்பு இதனோட பார்த்தோடனே சொன்னார், நேர்ல நீங்க வந்தீங்களா நீங்க கொஞ்சம் கூட செய்யலாம், வந்தா சொல்லி தரலாம் என்று. அப்ப நான் ஒரு கிழமை போய் கொழும்புல அவர் காலமே வேற வீட்டுல கொண்டு என்னை கணவர் விட்டுட்டு அவர் அலுவலகம் போவார், மாலை வந்து கூட்டி கொண்டு வருவார். அப்படி 5 நாள் அந்த ஒரு வாரம் அவரிடம் அடிப்படை விஷயங்கள் சொல்லி தந்தவர். அந்த காலத்துலதான் இந்த கொழும்புல இருந்து ஒரு சித்திர சஞ்சிய வந்தது. சித்திர கதைகளோடையே அது புத்தகம் முழுவதும் அந்த சித்திர கதைகள், அந்த படங்களோட கதை சொல்றது அது வந்தது. அப்ப அவர் அதுல வரைந்து கொண்டிருந்தார். எனக்கும் அதுல சந்தர்ப்பம், நான் அவர்கிட்ட படித்த அந்த ஒரு கிழமையில நான் இது அவர் சொல்லி தந்த விஷயங்களை வைத்து அதன் பிறகு நான் ஊருக்கு வந்த பிறகும் நான் வரைந்து அனுப்பினது பிரசுரத்துக்கு ஏற்றுக்கொண்டு சித்திர சஞ்சியிலையுமே இந்த சித்திர கதைகள் வேற அவர் தான் உதவி செய்தார். அந்த ஒரு அடிப்படை விஷயம் கொஞ்சம் படிச்சினேன். மற்றபடி முறையா படிக்கவில்லை. எனக்கு உண்மையில இப்போ அது கவலை இருக்கிறது. நான் அந்த முறையா படிச்சிருக்க வேண்டும். நான் பிறாது அதை விட்டுட்டேன். அதுக்கு ஒரு காரணம் எங்கட ஊர்ல போர்க்காலம், இடம்பெயர்வுகள், அவர்கள் அந்த இடம்பெயர்வு காலத்துல விடாம எழுதின என்னாலே அந்த ஓவியத்தை தொடர இல்லாமல் போய்விட்டது. நீண்ட காலத்துக்கு பிறகுதான் ஜீவநதி ஞானம் சஞ்சிகையில எல்லாம் இப்ப ஓவியங்கள் என்னுடைய கதைகளுக்கு நான் வரைந்து கொண்டிருக்கிறேன். படித்திருக்கலாம், விட்டுட்டேன். அதுதான் உண்டு. உங்களுடைய எழுத்து திறமை, ஓவிய திறமை, அவற்றுடன் உங்களுடைய நாடகங்கள் எழுதுகின்ற திறமையையும் இப்போது நீங்கள் பயிற்சி படுவதாக அறிகின்றேன். புலம்பியர் சூழலில் எங்களுடைய புலம்பியர் குழந்தைகள் இணைகின்ற தமிழ் பள்ளிகளில் நீங்கள் நாடகங்களை எழுதி கொடுக்கின்ற போது, அந்த குழந்தைகள் அவற்றை நடிக்கின்ற போது அதை உங்களை மன நிறைவுக்கு உள்ளாக்குவதாக நீங்கள் குறிப்பிட்டிருந்தீர்கள். குறிப்பாக நீங்கள் பொன்னியின் செல்வன் நாடகத்தை குழந்தைகளுக்கு ஏற்ற வடிவத்தில் எழுதி அரங்கேற்ற காண ஒரு வாய்ப்பை வழங்கியதையும் அறிந்திருக்கின்றேன். குழந்தைகளின் தமிழ் மொழி ஆர்வம் எவ்வாறு இருக்கின்றது என்பதை உங்களுடைய அவதானிப்பில் நீங்கள் எவ்வாறு எடுத்துக் கொள்ளுகிறீர்கள் என்று சொல்லுங்கள். இசை, நடனம், மிக அழகான உடைகளை போட்டு பிள்ளைகள் அவற்றை மிக விருப்பமாக செய்கிறார்கள். மொழி கல்விக்கு தமிழ் வகுப்பறைகளில் வருகின்ற பிள்ளைகள் கொஞ்சம் தயக்கத்துடனும் அவற்றை பற்றி தமிழ் மொழிக்கான அந்த அடையாளத்தையும் அதுக்குரிய பெருமதிகளையும் பெருமையையும் பெரிதாக உணர மாட்டார்கள். அவர்களுடைய சூழ்நிலை அது. ஆனால் இந்த வெளிநாடுல நான் அவதானித்த வரையில் இங்க நிறைய பெற்றோர்
தங்களுடைய பிள்ளைகள் தமிழ்ல கதைக்க வேண்டும், நடனம் பயில வேண்டும், சங்கீதம் பழக வேண்டும் என்று ஆர்வத்தோட தமிழ் பாடசாலைகளுக்கு ஆர்வத்தோட கொண்டு வந்து சேர்க்கிற பெற்றோர்கள் நான் பார்க்கிறேன், நிறைய பேர் இருக்கிறார்கள். ஏனென்றால் எங்களுடைய அடையாளம் எங்களோட தலைமுறையோட போய்விடக்கூடாது, பிள்ளைகள் எங்களுடைய பண்பாடுகளை எங்களோட மொழியை அறிய வேண்டும் என்பது பெரிய ஆர்வத்தில் இருக்கிறோம். அது உண்மைதான். இப்ப அவர்கள் பாடசாலையில போய் முழு நேரமும் அவர்கள் ஆங்கில மொழிகளோடையே இருக்கிற பிள்ளைகளுக்கு தமிழ் கொஞ்சம் சிரமமான இதா இருக்கிறது, சிரமமாக படிக்கவோ அல்லது பேசவோ சிரமம். ஆனால் வீட்டில பெற்றோர் என்ற ஊக்கத்தால வீட்டில கதைக்கின்ற பிள்ளைகள் சுலபமாக மொழியை மறக்காமல் இருப்பார்கள். அந்த வகையில தான் இங்க தமிழ் பாடசாலைகள்ல ஒவ்வொரு வருடமும் தமிழ் கலை விழாக்கள் நடக்கும், விளையாட்டு போட்டிகள் நடக்கும். அந்த தமிழ் பாடசாலைகளை இணைத்து பெரிய ஒரு கலை விழா மாதிரி திருவிழா மாதிரி கொண்டாடுவார்கள். நிறைய நல்ல நல்ல நடனங்கள், பாட்டுகள், நாடகங்கள் என்று செய்வார்கள் பிள்ளைகள். அது எல்லாம் பிள்ளைகள் ஆர்வத்தோடு சிலம்பாட்டம் எல்லாம் செய்வார்கள். அந்த அற்புதமாக அழகாக இருக்கும். இதெல்லாம் அவர்களுக்கு இந்த பெற்றோர் என்று இப்போ இருக்கிற பெற்றோர்கள், ஆசிரியர்கள் எல்லோரும், இங்கே பெற்றோர்கள் தான் ஆசிரியர்கள் பயிற்சி கொடுக்கிறார்கள். நாடகத்தை பொறுத்த வரையில பிள்ளைகள் விருப்பமாகத்தான் நடிக்கிறார்கள். இப்ப நான் இங்க பிரிஸ்பேன்ல இப்ப 7-8 வருஷமாக எங்களோட தமிழ் பாடசாலைக்கு 2 பிரிவுக்குமே சின்ன சின்ன நாடகங்கள் நான் எழுதி கொடுத்து கொண்டு இருக்கிறேன். இப்ப ஒரு வருஷமே எழுதி கொடுக்கிறேன், நடிப்பார்கள். இப்ப அதிகமாக எல்லாம் 8 வயசுக்கும் 12 வயசுக்கும் இடப்பட்ட குழந்தைகள் தான் அதிகம் பேர். அப்ப 8 வயசுல இருந்து 10 வயசு அவர்களுக்கு ஒரு சின்ன நாடகம், ஒரு 10 நிமிஷம், அவர்களுக்கு மற்றவர்களுக்கு ஒரு 15 நிமிஷம் நாடகம் எழுதி கொடுக்கிறோம். அவர்களுக்கு அந்த நாடகத்தின் மூலம் சில செய்திகளை, ஒற்றுமையா இருக்க வேண்டும், அன்பு பாசமா இருக்க வேண்டும், ஒருத்தருக்கு ஒரு உதவி செய்ய வேண்டும், ஒரு ஒரு அறியாமை செய்கிற பிள்ளைகளை மன்னிக்க வேண்டும், அந்த கருத்துக்களை வைத்து சின்ன சின்ன நாடகங்களை செய்து கொடுக்க பிள்ளைகள் ஆர்வமாக நடிப்பார்கள். இந்த முறை நீங்க குறிப்பிட்ட மாதிரி பொன்னியின் செல்வன், இந்த முறை அதே ஒரு முயற்சி செய்து பார்ப்போம் என்று அதை எழுதி பெற்றோர்கள் எல்லோரும் சேர்ந்துதான் இதை தொடக்கி பிள்ளைகள் ஆர்வமா நடித்தார்கள். அதுதான் மற்ற பெற்றோர்களும் எல்லோரும் சிட்டியான ஒத்துழைப்போட செய்தார். நான் நினைக்கிறேன் இப்ப இந்த நாடகத்தை பொன்னியின் செல்வன் என்று வைத்துக் கொள்வோம், அதை நடித்த பிள்ளைகளுக்கு ஒரு அடையாளமாகவே அது போய்விட்டது. மிக சிரமமான வேலை, அவ்வளவு பெரிய கதையை ஒரு மாணவர்களுக்காக சுருக்கி செய்வது. அவருடைய மண்ணை பொறுத்த வரைக்கும் ஒவ்வொரு காலகட்டத்திலும் ஒரு பிரச்சனைகள் இருக்கும். சாதி பிரச்சனை ஒரு காலத்தில் இருந்தது, ஒரு காலத்தில் முதிர்கனிகள் சீதன பிரச்சனை இருந்தது, எப்போதும் இருக்கின்ற பிரச்சனையாக வறுமை இருந்தது. என்னுடைய காலத்தில் நான் கண்டதில் போர் மிகப்பெரிய பிரச்சனையாக இருந்தது. அப்போது எழுத்தாளர்கள் ஒவ்வொரு அந்த பிரச்சனைகளுக்கான தீர்வுகளை முன்வைக்க விதவிதமான பரிந்துரைகளை வைத்து நாவல்களை எழுதும் தன்மை காணப்பட்டது. உங்களுடைய நாவல்களிலும் அவற்றை நாங்கள் பார்த்திருக்கின்றோம். இப்போது ஈழத்தை கருதிய சமூக பிரச்சனையாக தலை தூக்கி இருக்கின்ற பிரச்சனை பின்னாளில் பெரிய பாதிப்புகளை ஆக்கும் என்று நீங்கள் என்ற பிரச்சனை என்ன? எப்போதும் ஒரு சமூகத்தை பொறுத்த வரையில ஒரு இளம் சந்ததியினர் தான் அந்த சமூகத்துக்கான ஒரு உருவாக்கத்துக்கான ஒரு முயற்சிகளை செய்பவர்களாக இருக்கிறார்கள். முதியவர்கள் இருந்தாலும் எங்களுடைய பெற்றோருடைய பெற்றோர்கள் என்று ஒவ்வொரு சந்ததியினர் இருந்தாலும் ஒரு சமூகத்தை அடையாளப்படுத்துவதை அநேகமான ஒரு உருவாக்குவதில் பெரும்பங்கு வகிப்பவர்கள் இளம் சந்ததியினர். இன்றைக்கு இந்த போர்க்காலத்துக்குள்ள வாழ்க்கைக்குள்ள ஒரு 30 வருஷ கால போர்க்காலத்துக்குள்ள வாழ்க்கைக்குள்ள மனிதர்கள் இந்த வாழ்க்கையெல்லாம் புரட்டி போட்டது மாதிரியான ஒரு வாழ்க்கை தான் வாழ்ந்தவர்கள். அன்றைக்கு அவர்கள் உயிர் பயம் ஒன்று, பசிப்பட்டினி ஒரு பக்கம், எல்லா விதமான பிரச்சனைகளை அழுந்துறதுக்குள்ளால வாழ வேணும் என்ற போராட்டம். அப்படியான காலகட்டத்தில் அடுத்த சிந்தனைகளுக்கு வாய்ப்பு குறைவு. அந்த வாழ்க்கையே போராட்டமாக இருந்தது. போர் சூழ்ந்த காலங்கள் அப்படித்தான் இருந்தது. வாழ்க்கை சமூகத்துல பிரச்சனை எப்பவும் இருக்கும். இப்ப அன்று காலத்துல இருக்கிற அதே பிரச்சனைகள் போர்க்காலத்திலும் இருந்தன. ஆனால் போர்க்காலத்தின விளைவுகள் அந்த அளவு பிரச்சனைகளையும் பின்தள்ளி முன்னிறுத்தி இருந்தது என்று அந்த உயிர் பயமும் பசி பட்டினியோட அந்த வாழ்க்கையும் ஒரு முன்னிலைப்படுத்தி வந்துட்டது. ஆனால் இன்றைக்கு போர் முடிவிட்ட நிலையில சமூகம் எப்படியான ஒரு ஆரோக்கியமான சமூகமா மாற வேணும் என்று உருவாக வேணும் என்று சொன்னதுல நிறைய சிக்கல்கள் இருப்பது உண்மைதான். இன்றைக்கும் போர் முடிந்த பின் முதலாவது ஒரு புள்ளியில இருந்துதான் மனிதர்கள் தங்களோட வாழ்க்கையை தொடங்க வேண்டி இருந்தது.
அப்படி தொடங்கும் பொழுது பெற்றோர்கள் பிள்ளைகளை கவனித்திருக்க வேண்டும். இன்றைய இளம் தலைமுறை பொறுப்பு குறைந்தவர்களாகவும் போதை மருந்து பாவிக்கிறவர்கள், குடிவகை பாவிக்கிறவர்களாக அந்த இளம் சந்ததியினர் கொஞ்சம் தடமாறி போனதாகத்தான் அந்த தரவுகள் தெரிவிக்குது. சமூகம் பார்க்கும்போது எங்களுக்கு அப்படித்தான் தெரிகிறது. இப்போதெல்லாம் கட்டுப்பாடுகள் குறைவு, பொறுப்புணர்வுகள் குறைவு, இளஞ்சந்ததியினர் தடமாறி போற வாய்ப்புகள் அதிகம். அப்படின்னு பார்க்கும்போது இந்த சமுதாயத்தை கட்டி எழுப்புறதுதான் தலையாய பிரச்சனையாக இன்றைக்கு இருக்குது. ஒவ்வொரு பெற்றோரின் கடமையாகவும் அவர்களுக்கு பெரிய பிரச்சனையாக தலைக்கு மேல இருப்பது தன்னுடைய பிள்ளைகளின் தன்மைதான். கொஞ்சம் வசதியுள்ள பிள்ளைகள் என்றால் அவர்களுக்கு ஒரு கஷ்டமும் தெரியாது. அவர்கள் தங்களுடைய சுயநலமும் தங்களுடைய விருப்பத்தை தேடி தங்களுடைய இது சுகமோ அதை தேடி போறதாலதான் இந்த பிள்ளைகள் செய்யற வாய்ப்புகளும் அதிகம் பெறுகிறது. அதுக்கு உண்மையில இந்த சமூகத்துக்குள்ள அந்த இதில் திருத்தணும் என்றால் பெற்றோர் தான் அந்த முதலாவது கடமையை எடுத்துக்கொள்ள வேண்டும். ஒரு பாடசாலையில அதிகமான நேரம் பிள்ளைகள் பகல் பொழுது இருப்பார்கள் ஆசிரியர் கண்காணிப்புல. அப்ப அவர்களும் இந்த பிள்ளைகளுக்கான ஒரு நல்ல வழிமுறைகளை காட்டி அவர்களை வழி நடத்த வேண்டும். மேல சமூகம் இந்த இளம் சந்ததியினர் சரியான வளர்ப்பால தான் நல்ல ஒரு சமூகம் உருவாகும். அந்த போர்ன்ற முடிஞ்ச அந்த நேரம் திரும்பி போய் வீடுகள்ல வசிக்க முடியாத நிலையில வெறும் காணிகளுக்குள்ள போய் செய்வதறியாமல் நின்ற அந்த மக்களை எல்லாம் அரவணைத்தது இந்த வெளிநாடுகளில் இருக்கிற உறவுகள் என்றும் சொல்லவும் முடியாது. ஏனென்றால் முகம் தெரியாத பலருக்கு உதவி செய்தவர்கள் இந்த வெளிநாட்டில் இருக்கிறவர்கள். அவருடைய நோக்கம் நல்லது. உங்களுடைய சிறப்புகள் சார்ந்து தாமரை செல்வி என்றால் பெருமிதமான உணர்வு உங்களுடைய சிறப்பான எந்த தகமையால் கிடைத்தது அல்லது கிடைக்கின்றது? நீங்கள் என்ன எதிர்கால திட்டங்களை எங்களுடைய தமிழ் சமூகம் சார்ந்து வைத்திருக்கின்றீர்கள்? பொதுவாகவே என்ன பல பேருக்கே தெரியாது. என்னுடைய முகம் பரிச்சயம் இல்லை. இந்த பத்திரிகாசிரியர்கள் ஒருத்தருக்கும் யாரிடமும் ஒரு தொடர்பும் இல்லை. இந்த இலக்கிய உலகத்திலும் பெருசாக நான் வெளியில போய் இலக்கிய இதுகளுக்கு கலந்து கொண்டு அப்படியும் இல்லை. சரியான குறைவு. அப்படி இருக்கும் பொழுது என்னுடைய எழுத்துகள் மட்டும்தான் எனக்கான அடையாளமாக இருந்தது. தாமரை செல்வி என்றால் இந்த எழுத்து தாமரை செல்விக்குரிய எழுத்துக்கள் என்ற வகையில் அந்த எழுத்துக்கள் தான் எனக்கான அடையாளமாக இருந்தது. இன்று வரைக்கும் நான் எழுதி கொண்டுதான் இருக்கிறேன். எதிர்கால திட்டம் என்று சொன்னால் ஒரு நாவல் ஒன்று எழுத வேண்டும். அதுக்கு கொஞ்சம் கால அவகாசம் எடுத்துக்கொண்டு நான் எழுத வேண்டும் என்று யோசித்து கொண்டிருக்கிறேன். படைப்பாளியின் எழுத்துன்றது சமூகத்துக்கான ஒரு செய்திகளைத்தான் சொல்லும். அது போதிப்பவனாக இல்லாம விட்டாலும் அவனுடைய எழுத்து ஏதோ ஒரு விஷயத்தில ஒரு செய்தியை சமூகத்துக்கு சொல்லிக் கொண்டுதான் இருக்க. 2 விதம் இருக்குது. ஒன்று அடையாளப்படுத்தல் அல்லது தீர்வு கூறுதல். என்னுடைய கதைகள்ல பெரும்பாலும் அடையாளப்படுத்தலாகத்தான் இருக்கும். இப்படி இங்கு நடந்திருக்கிறது இல்லை நடக்கிறது. அது சமூகத்துக்கு ஒரு செய்தியாகத்தான் அது போகும். அது பல பேர் தங்களுடைய அதை பொருத்தி பார்ப்பார்கள். ஒரு எதிர்கால சமூகம் என்பது ஒரு அறம் சார்ந்து உருவாகிறது. இந்த எழுத்துக்கள் உதவி செய்யும். ஏனென்றால் ஒரு மனித வாழ்க்கையில ஒரு அறம் சார்ந்த வாழ்க்கை தான் ஒரு மனித நேயத்தோட வாழ்ற வாழ்க்கை தான் ஒரு சிறப்பான வாழ்க்கை. அது இல்லையோ பணக்காரனோ அதுக்கு இந்த எழுத்துக்கள் வலு சேர்க்கும். அப்ப என்னுடைய எழுத்துக்களும் அப்படியான ஒரு நல்ல ஒரு வாழ்க்கைக்கு ஒரு நல்ல மனிதர்களை அடையாளம் காட்டுவதாகவும் ஒரு நல்ல வாழ்க்கைக்கு ஒரு செய்தி சொல்லுவதாகவும் என்னுடைய எழுத்துக்கள் எதிர்காலத்திலும் இருக்கும் என்று நம்புகிறேன். சமூகத்துக்கான எழுத்தாக என்னுடைய எழுத்துக்கள் இருந்தாலே எனக்கு அது சந்தோஷம்தான். இங்கு உங்களை பாதித்த அல்லது உங்களை வழிகாட்டிய புத்தகங்கள் மனிதர்கள் இருக்கிறார்களா? ஊக்குவித்தவர்கள் என்று சொல்லுறது என்று சொன்னால் எனக்கு அப்படியே அதை என்னுடைய ஆரம்ப கால எழுத்துகள்ல யாரும் எனக்கு அறிமுகம் இல்லை. முதல் பாலச்சந்திரன் அவர்கள் வீரேஸ்வரி நிறுவ அவரைத்தான் முதல் இந்த எழுத்து சம்பந்தமாக அதுவும் அவர் அழைத்ததால போய் வீரேஸ்வரி அலுவலகம் அப்படின்னு திருமணம் ஆகவில்லை. தந்தையோட போயிருந்தேன் 73 டிசம்பர்ல. அப்ப அவர் தான் அந்த இலக்கிய விஷயங்களை பற்றி நிறைய சொன்னார். அந்த ஒரு எழுத்து எழுதும் பொழுது என்னென்ன கவனிக்க வேணும், என்னென்ன பார்த்து செய்ய வேண்டும், அந்த பின்புலம் அப்படி இருக்க வேண்டும். அந்த ஒரு வசனம் எனக்கு இப்பவும் ஞாபகம். அவன் ரோட்டால போய் கொண்டிருக்கிறான் என்றால் அதுல அவன் தெருவில் நடந்து கொண்டிருந்தான் என்பது ஒரு வசனம் தான். அது அவன் நடந்து கொண்டிருக்கிறான் சரி, ஆனால் அது எழுதும் பொழுது அவன் நடந்து கொண்டிருந்தான், ஒரு சைக்கிள் அவனை கடந்து போனான்.
அல்லது பக்கத்துல ஒரு மாடு போகுது, அல்லது பக்கத்துல ஒரு கார் கடந்து போன, அப்படி ஏதாவது ஒன்று எழுதும் பொழுதுதான் அந்த அந்த அவன் நடக்கிறது ஒரு காட்சிப்படுத்தல் வேற. எனக்கு இப்பவும் அவருக்கு சொன்னது ஞாபகம். அதுக்கு பிறகு அவர் இவ்வளவு சொன்னார். அதை வைத்து என்னுடைய கதைகளை நான் மெருகுபடுத்தி அதுக்கு பிறகு அந்த எழுதி எனக்கு அவர் தான் எனக்கு ஒரு இலக்கிய உலகத்துல முதல்ல அறிமுகம் பிடித்தான். கதைகள் எழுதணும் அப்படி செய்தான் எல்லாம். அதே மாதிரி நான் சுமைகள் எழுதி பிரதேச நாவல் போட்டிக்கு அனுப்பின நேரமும் எனக்கு அது பரிசு கிடைக்கவில்லை. இவர் செம்பியன் செல்வன் புத்தகத்து கிடைத்தது. அப்ப அந்த சுமைகள் நாவலை பார்த்துட்டு அப்பவும் அவர் சொன்னார், இந்த சுமைகள் நாவல் பரவாயில்ல, நல்லா இருக்குமா, நான் இன்னும் அதை திருத்தி எழுத வேணும், செம்மப்படுத்தி எழுதுங்க, அந்த சில காட்சிகள் இன்னும் அது வடிவ வர வேணும், நல்ல விஷயங்களை இன்னும் நீங்க செம்மப்படுத்தி இருக்கா, திருப்பி அதை இருக்கா எழுத்தாருங்கன்னு சொல்லி கேட்டு அதை திருப்பி நான் எழுதி கொடுத்துதான் அப்புறம் 55வது பிரசுரமாக எடுத்தவர்கள். அது ஒரு கனவு எனக்கு, வீரசேரி பிரசுரமாக என்னுடைய ஒரு நாவல் வர வேண்டும் என்பது எனக்கு 18 வயசுல நான் கண்ட கனவு. அதுக்கப்புறம் 24 வயசுல அது நிறைவேறியது. அப்பவும் அவர் அந்த எப்படி எழுதணும்னு சொன்னார். அப்படி 2 தடவையும் அவரின் வழிகாட்டல் தான் எனக்கு கிடைத்தது. வாசிப்பும் ஒரு அனுபவத்தை தரும். அந்த சில விஷயங்கள் எங்களை அறியாம எங்களை இயற்கைக்குள்ள எங்களுக்கும் அது எழுத வேண்டும் என்ற ஆர்வம் இருக்கல, எங்களை அறியாம சில பாதிப்புகள் வரும். அப்படி நான் ஆரம்ப காலத்துல இருந்து ஒரு தொடர நான் வாசிக்க ஒரு காலகட்டத்தில் கல்வியில தொடங்கினா கல்வியோட முடிகிறதில்லை. அடுத்த கட்டம் சிவசங்கரியா அல்லது லக்ஷ்மியா அல்லது எங்களுடைய ஈழத்தெழுத்தாளர்கள் டேனியல் இருந்து அப்படி இளங்கீரன் தான் நான் முதல் வாசித்த ஈழத்தெழுத்தாளர். அது பிறகு டேனியல். அதுக்கு அடுத்த கட்டம் ஒவ்வொரு கட்டத்திலையும் இப்படியே செங்கியாளன் என்று அடுத்த இப்ப எங்கிற காலகட்டம் உண்டு, எங்களுக்கு புறம் உள்ள காலகட்டம் உண்டு. ஒவ்வொரு காலகட்டத்திலையும் ஒவ்வொரு எழுத்துக்கள் எங்களை பாதிக்கும். எங்கேனும் அதில் ஒரு விஷயங்கள் எங்களை அறியாம எங்களுக்குள்ள அதை தொற்றி கொள்ளும். அது அவர்கள் இந்த எழுத்து எங்களுடைய பாரதங்கள் இல்லை, ஆனா அந்த எழுத்தின் தன்மையில எங்களுக்கு ஏதோ ஒரு உணர்ந்து எங்களை அறியாம எங்களுடைய எழுத்திலையும் அது பாதிக்கும். அப்படி நான் வாசிப்புலாலையும் என்னுடைய எழுத்துக்களுக்கான அனுபவத்தை நான் 8 நாவல்கள் பல விருதுகளை பெற்றவை. எங்களுடைய ஈழத்து மூத்த பெண் படைப்பாளர்கள் 3 நீங்கள் ஒருவர். நீங்கள் எப்போதும் உங்களுடைய கதைகளுக்கான நாவல்களுக்கான அமைப்பை ஒரு கோட்டு வரிப்படமாக மனதில் முழு பாதையையும் தெரிவு செய்த பிறகு அவற்றை அத்தியாயங்களாக எழுதுவீர்களா, அதன் பின்னர் தலைப்பை இடுவீர்களா, அல்லது தலைப்பை இட்டு அவற்றை உங்களுடைய உட்சிந்தனை வழிகாட்டும் வழியில் உங்களுடைய கதையை நகர்த்தி செல்வீர்களா? அந்த சிறுகதைக்குரிய தொடக்கத்திலிருந்து முடிவு வரையும் யோசிச்சு போட்டு எழுதலாம். நாவல் அப்படி இல்லை. அது நாவல் ஒரு நீண்ட பயணம் மாதிரி. அந்த நாவல் பாத்திரங்களோடய நாங்களும் வாழ்வது மாதிரி, இன்னொரு தடவை நாங்களும் அவர்களோடு பயணிக்கிறது மாதிரியான ஒரு அனுபவம். அப்ப நான் ஏதாவது ஒரு நாவல் எழுத வேண்டும் என்று தீர்மானிக்க, இப்படி இதைத்தான் வைத்து எழுத வேண்டும் என்று தீர்மானிக்கும் பொழுதே அநேகமா தலைப்புகள் நான் யோசிச்சிருக்கிறதுதான். சுமைகள் எல்லாம் குடும்பம், ஒரு இளைஞன், அக்கா, தங்கச்சி என்று இருக்கிற ஒரு குடும்பத்துல அந்த அவன் பொறுப்பு இப்படி இருக்கும், அவனுக்குரிய சுமை எப்படி என்று அப்பவே நான் சுமைகள் என்று வைத்து விட்டுத்தான் அந்த நாவல் எழுதினேன். அதே மாதிரி தான் பச்சை வேல் கனவுன்றது உண்மையிலே எனக்கு இந்த பச்சை வேல் கனவுன்றது முழுக்க எந்த சொந்தம் இல்லை. ஏற்கனவே பச்சை வேல் மனது என்று சொல்லி ஒரு நாவல் வந்தது. எனக்கு அது பார்த்ததுல இருந்து எனக்கு இந்த வயல்ங்கிற விவசாயத்தை வச்சு எழுதியக்குள்ள பச்சை வேல் என்று சொல்லி எங்களுக்கு ஒரு நெருக்கமானது மாதிரி. நாங்க பிறந்து வளர்ந்ததுலேருந்தே பார்த்து வளர்ந்த ஒரு பச்சை நிறம் அது. பச்சை வயல் கனவுன்னு தலைப்பை வச்சுட்டு தான் நான் அந்த நாவலையே எழுத வேண்டும் என்ற ஒரு அதே மாதிரி தான் இந்த உயிர்வாசம் எழுதியலையும் அந்த உயிர்வாசம் எழுத படல் மனிதர்கள் என்ற கதை எழுத வேண்டும் என்று நான் யோசிக்கும் பொழுது அந்த உயிரை காப்பாற்றத்தானே அதுகள் இவ்வளவு தூரம் உயிரை பணையும் வச்சு வந்தார்கள் என்ற அந்த சிந்தனையிலே அது உயிர்வாசம் என்ற சொல்லு வந்துடுது. அதை எழுதி வச்சுட்டு தான் அந்த நாவல எழுதத்தங்க. அப்படி பெரும்பாலான சிறுகதை எழுதத்தான் சில நேரம் போராடுவேன். கதை எழுதி முடிஞ்சாலும் தலைப்பை வைக்காமலும் சில கதைகள் இருக்கும், சிலது முதலே தலைப்பை வச்சுட்டும் எழுதுறதுதான். ஆனா நாவல்கள் எல்லாம் அநேகமா நான் யோசிக்கைக்கே ஒரு தலைப்பு வந்துடும் அப்படியே வைக்கிறது. அதே மாதிரி வீதியெல்லாம் தோரணங்கள் எல்லாம் அது அப்ப அன்றைய நிலைமை அந்த இந்தியாவி காலத்துல அந்த இந்த வீட்டு வீதியிலையும் தோரணங்களையே கட்டி இருக்கும். அப்ப அந்த வீதியெல்லாம் தோரணங்கள் என்ற அந்த சொற்றொடர் அது முதலே மனசுல பதிஞ்சது.
அதுக்கு பிறகுதான் அதை வச்சு அந்த நாவல் எழுத வேண்டும் என்று எழுதினது. இப்போது உங்களுடைய வரப்போகின்ற புத்தகம் சின்னாச்சி கிழவனும் செங்காய் பசவம் என்ற அந்த தலைப்பே ஒரு கிராமிய வாசனை நிறைந்ததாக அது இருக்கின்றது. அது கிராமிய கதைகளை மட்டும் கொண்டதாக அமைகின்றதா? இந்த காலப்பகுதிக்குரிய கதைகளை தொகுக்கிறீர்கள், புலம்பெயர் வாழ்வின் அனுபவங்களையும் சேர்த்திருக்கின்றதா? நான் 2009க்கு பிறகு எழுதிய கதைகள் இன்று வரை இந்த வருஷம் வரைக்கும் எழுதிய கதைகளில் இருந்து தெரிவு செய்யப்பட்ட ஒரு 14-15 கதை அந்த புத்தகத்தில் இடம்பெறுது. இந்த டிசம்பர்ல அடுத்த மாசம் வெளிவரும். 2009 எழுதின கதைகள் அந்த வெண்ணைச்சூழல், அந்த போர் காலம் முடிவிட்ட அந்த காலத்துல மக்களின் வாழ்க்கை நிலை, அதை வைத்து ஒரு 4-5 கதைகள் அந்த நேரம் எழுதிய கதைகள். அப்புறம் நான் இங்க வந்த அப்புறம் இங்க இருக்கிற சம்பவங்களை வச்சு சில கதைகள் இங்குள்ள இலங்கை மக்கள் இங்க வாழ்ற வாழ்க்கைன்ற அந்த சில விஷயங்கள் இப்ப அங்க இருந்து இங்க வந்தாலும் இன்னமும் இந்த வாழ்க்கையுடைய முட்டு இல்லாமல் என்கிற கலாச்சாரங்களையும் கைவிட இல்லாமல் ஒரு நடுவில் இருக்கிற அந்த பிரச்சனைகள் சிலது இருக்கிறது. கல்யாணம் என்று வந்தால், ஒரு திருமணம் ஒரு பெண்ணுக்கு வந்தால் பெற்றோருக்கு ஒரு பெரிய பிரச்சனையா இருப்பது ஊர்ல இருக்கிற மாதிரியான கலாச்சார பண்பு இருக்கும் அன்றுதான் மனம் இருக்கும். அது அவர்கள் எடுத்த உடனே வெளிநாட்டு வாழ்க்கைக்கு இசைந்து வெள்ளக்காரர் மாதிரி நாங்கள் இருப்போம் என்று அதிகமான பெற்றோர் நினைக்க மாட்டார்கள். அப்படியான சிக்கல்களை வைத்து அப்படி இங்கேயும் அங்கேயுமா இருக்கிறவர்கள், மற்றது இங்கே வாழ்ந்தாலும் இங்கே உள்ளவர்கள் என்ன மனங்களும் ஊரை நோக்கித்தான் இருக்கும். ஏண்டா ஊர்ல உறவு இருக்கு, அவர்களுடைய ஊர் வாசம் நேசிப்பு இருக்கும், ஊரை பற்றி உறவை பற்றி அந்த அந்த சிந்தனைகளும் இருக்கும். இந்த போர்க்க முடிஞ்ச உடனே அந்த ஊருக்கு உதவி செய்கிற அந்த கதைகள், அந்த மனப்பான்மைகள், அதை வைத்து கதைகள். அப்ப அங்கேயும் இங்கேயுமா இருப்பவர்களின் அந்த மன உணர்வுகள் அப்படியான சிறுகதைகள் தான் இங்க இப்ப இந்த தொகுப்புல வரும். பிற்காலத்து சிறுகதைகள் தான். உங்களுடைய அவதானிப்புகளோடு பார்க்கின்ற போது ஆண் பெண் சமத்துவமான நிலை பற்றி என்ன அவதானிப்புகளை நீங்கள் கொண்டிருக்கிறீர்கள்? ஒரு சமூகத்துல தேவையானது ஒரு ஆண் அப்படி இருக்கிறானோ அதே மாதிரி ஒரு பெண் இருக்க வேணும். ஒரு ஆணுக்குரிய அத்தனை சுதந்திரம் சலுகை இருக்க வேண்டும் பெண்களுக்கு ஒரு சமூகத்தின் அவசியமானது தான். ஆனா அது 100% இந்த சமூகத்துல இருக்கிறதா என்பது ஒரு கேள்விக்குறி. எங்களுடைய பெற்றோர் காலம் மாதிரி இப்ப இல்லை. ஏனென்றால் எங்களுடைய பெற்றோர்கள் ஒரு அப்பாவுக்கு அம்மா அமைதியா இருப்பா, அடங்கின பாப்பா சொல்வதை கேட்பா, அந்த குடும்பம் அப்படியே சும்மா போகும். ஏனென்றால் அப்போது பெண்கள் பெருசாக வேலைக்கு போறதும் இல்லை, வீட்டு பணிகளை பார்த்து கொண்டு இருப்பார்கள். அப்ப அவர்களுக்கு தேவைகளும் இல்லை, பெரிய விஷயங்கள் என்ற எதிர்பார்ப்புகளும் இல்லை. இந்த இன்னும் ஒன்று சமூகத்துல பொருளாதார பிரச்சனைகளும் வேற வேற, காசு தேவைகளும் வேற வேற. பெண்களும் படித்து உத்தியோகம் பார்க்க வெளிக்கிட்ட போது பொருளாதார வசதி மேம்படும். அந்த ஒரு காரணத்துக்காக பெண்களும் படித்து வேலைக்கு போறவர்களாக இன்னொரு சமூகம் அப்படி உருவாகி கொண்டு வரும். அப்படி வரும்பொழுது படித்த பெண்களுக்கு உரிய தைரியத்தோட பெண்கள் சுதந்திரமாக இருக்கும்போது பல ஆண்கள் அதை மதிப்பு கொடுத்து தனக்குரிய அதே இது மனைவிக்கும் இருக்கும். அந்த உணர்வு மதிப்பு கொடுத்து இருக்கிற குடும்பங்களும் இருக்கிறது, அது பிரச்சனை இல்லை. ஆனால் சில ஆண்களுக்கு மனைவி தன்னை விட கூடுதலாக உழைத்தாலோ அல்லது அவள் மற்றவர்களிடம் பேச ஒரு மதிப்பாக மற்றவர்கள் பார்க்கப்பட்டாலோ சில கணவன்மாருக்கு பிடிக்காமல் போறதாலும் பல பிரச்சனைகள் வேறு. அப்படியும் இந்த சமூகம் அப்படியானவர்களையும் கொண்டதுதான் இந்த சமூகம். ஆனால் இன்றைக்கு கட்டதுக்கு இந்த ஊர்ல படித்தவர்கள் மட்டுமன்றி இல்லை, படிக்காத எத்தனையோ பெண்களும் குடும்பத்தை தாங்கி தங்களுடைய உழைப்புகளால கணவன் இல்லாத குடும்பத்தை கூட கொண்டு நடத்துகிற எத்தனையோ பெண்கள் தைரியமாக இருக்கிறார்கள். கணவன் இருக்கிற குடும்பத்தில கூட கணவனை விட மனைவிதான் குடும்பத்தை பார்த்து கொள்பவளாகவும் இருக்கிறாள். அப்படி இருக்கும் பொழுது மனைவிக்கு ஒரு அந்த தைரியம் இது சமூகத்தை எதிர்கொள்ளவும் அந்த வாழ்வை கொண்டு நடத்தவும் அவளுக்கு ஒரு தைரியத்தை கொடுக்குது. வெளிநாடுகள்ல யந்திரமயமான வாழ்க்கை. மனைவிக்கு கணவனே பல வேலைகளை பயந்து கொள்ளுவான். என்னன்னா தன்னை மாதிரி மனைவியும் இருக்கல. அப்ப அவளுடைய தனிய சுமைகளை விட்டு கொடுக்காமல் நடக்கிற எத்தனையோ கணவன்மார் எத்தனையோ குடும்பங்களை நாங்க பாக்குறோம். இப்ப இங்க தான் நினைத்த ஒரு வேலைக்கு போகவோ அல்ல தான் நினைத்த ஒரு இடத்துக்கு போகவோ ஒரு பெண்ணுக்கு சுதந்திரம் இருந்து போய் வருகிறார்கள். ஆனால் அந்த 100% பெண்கள் ஆண்கள் சமம் என்பது இல்லை என்றுதானே சொல்லணும். எப்படியே 100% எங்கேயும் இருக்காது. ஆனா அந்த சமூகம் மாறிக்கொண்டுதான் வருகிறது.
அதுக்கு படிப்பாற்றல்கள் எல்லாம் இந்த சமூகத்துக்கு இருக்கிறதால இந்த சமூகம் கொஞ்சம் கொஞ்சமா மாறி கொஞ்சம் அங்கீகரிக்கப்பட்டு எல்லா ஆண்கள் பெண்கள் எல்லாரும் தங்களுடைய சொந்த வாழ்க்கை சுதந்திரமாக வாழ்கிறவர்களாகத்தான் இப்போது மாறிக்கொண்டு வருகிறார்கள். தமிழ் சமூகத்தை மட்டும் எடுத்தோம் என்றாலும் நல்ல ஆரோக்கியமான நிலையில் பயணிப்பதுதான் தெரிய வருகிறது. இந்த பெண்ணே நீ பேசவா நிகழ்ச்சியில் நீங்கள் கலந்து கொண்டதை பற்றி உங்களுடைய மன உணர்ச்சிகள் என்ன, அவற்றை பகிர்ந்து கொள்வீர்களா? உண்மையில பெண்ணே நீ பேசவா என்ற தலைப்பே ஒரு எழுச்சியான தலைப்பு தான். பெண்ணே நீ பேசவா ஒரு பெண்ணுக்குரிய பேச்சு சுதந்திரம் என்பதற்கு நீங்கள் தர்ற அங்கீகாரம் இது. அது மிகவும் பாராட்டக்கூடியதும் வரவேற்கக்கூடியதும். பெண்கள் பேசலாம், தங்களுடைய கருத்துக்களை எந்த துறையில இருக்கிறவர்களாக இருந்தாலும் அவர்களுக்கான ஒரு அனுபவங்கள் நிறைய இருக்கும். எழுத்துத்துறை என்னென்ன, வேற இலக்கியம், நடனத்துறையோ சங்கீதத்துறையோ அல்ல, பெண்கள் எத்தனையோ சாதனைகள் எத்தனையோ துறைகளில் செய்கிறார்கள். அவர்களுடைய அனுபவங்கள் எல்லாருக்கும் எல்லா அனுபவமும் எனக்குரிய அனுபவம் எனக்கானதாத்தான் இருக்கும். எனக்கு இன்னொரு அனுபவம் எனக்கு மற்றவர்கள் சொல்லுவதன் மூலம் தான் எனக்கானது, அது மாறும். அப்படி நீங்க பார்க்கும்போது நீங்கள் பெண்ணே பேசவா என்ற இந்த இதுக்குள்ள இவ்வளவு பெண்களை நீங்கள் பேச வைக்கும் பொழுது ஒவ்வொருவருடைய பேச்சும் மற்றவர்களுக்கு நிறைய நல்ல விஷயங்களை அறிமுகப்படுத்தும், அவர்களுக்கான அனுபவங்களை எங்களுக்கானதாக மாற்றும். அந்த வகையில நீங்கள் இந்த நிகழ்ச்சி செய்வது மிகவும் ஒரு பாராட்டுக்குரியது. நான் ஏற்கனவே இந்த நிகழ்ச்சியில சில பார்த்திருக்கிறேன். அப்ப அது நான் நினைப்பேன், அவர்களுடைய அந்த அனுபவத்தை எப்படி சொல்லுகிறார்கள், அதை இப்ப எங்களுக்கு கேட்கும் போது அது எங்களுக்கும் ஒரு நல்ல அனுபவத்தை தரும். அந்த வகையில நீங்களுடைய அந்த பணியை நான் உண்மையில பாராட்டுறேன். இதை கேட்டுக்கொண்டிருக்கிறவர்களுக்கும் இது பிரயோசனமான ஒரு நிகழ்ச்சியாகத்தான் நீங்கள் நடத்தி கொண்டிருக்கிறீர்கள். அந்த வகையில் உங்களுடைய தொலைக்காட்சி நிறுவனருக்கும் உங்களுக்கும் என்னுடைய பாராட்டுகளையும் வாழ்த்துக்களையும் சொல்லிக் கொள்கிறேன். இன்றைக்கு என்னை பேச வைத்ததன் மூலம் எனக்குமான சில அனுபவங்களை பகிர வைத்து உங்களுடைய என்னை கலந்துரையாட வைத்து எத்தனையோ மக்களுக்கு என்னை ஒரு அறிமுகம் மாதிரி செய்து என்னுடைய கருத்துக்களை அவர்களையும் கேட்க வைத்ததற்கு என்னுடைய மனப்பூர்வமான நன்றியை தெரிவித்துக் கொள்கிறேன். அம்மா வணக்கம், நன்றி. மிக நன்றி உங்களுடைய கருத்துக்களுக்கு. இது இயக்குனர் தேவராஜா அவர்களது சிந்தனையில் உருவாகிய பெண்ணே நீ பேசவா என்று ஒவ்வொரு பெண்ணும் தன்னுடைய ஆளுமையை பற்றி வந்து கதைக்க வேண்டும். அது பெண்ணின் சகல பருவங்களில் உள்ள பெண்களையும் ஒரு தூண்டுதலாகவும் அவர்களுடைய வாழ்விற்கு மாறுதலாகவும் அவர்களுடைய வாழ்வை எடுத்து செல்லும் வழிகளை காட்டுவதாகவும் அமையும் என்ற கருத்தில் அவரால் கொண்டு வரப்பட்ட நிகழ்ச்சி. இதன் முன்னர் 45 அத்தியாயங்கள் அந்த முதலாவது அத்தியாயத்தின் முடிவுக்கு வந்திருக்கின்றது. 45 வெவ்வேறு திறமையுள்ள பெண்கள் வந்து கதைத்திருக்கிறார்கள். ஆனால் நான் உள்ளார்ந்த நன்றியோடு ஒன்றை சொல்லிக் கொள்கின்றேன். உங்களை போன்ற மகத்தான பெண்மணிகள், அற்புதமான பெண்மணிகள், வாழ்வை வாழ்வாங்கு வாழ்கின்ற பெண்மணிகள் இந்த அரங்கத்தில் வந்து கதைக்கின்ற போது எங்கோ ஒரு துடிப்பை, எங்கோ ஒரு உந்து சக்தியை, எங்கோ ஒரு அற்புதமான முகிழ்ப்பை, ஒரு மலர்வை ஆக்கும் என்பதில் நிறைய சந்தோஷம் எனக்கு. இந்த நிகழ்ச்சியை ஒழுங்கமைத்தவர்களும் இந்த STS TV நிறுவனத்திற்கு மிக நிறைய நல்ல கருத்துக்கள் இந்த நிகழ்ச்சியை பற்றி ஏற்கனவே கிடைத்திருக்கின்றன. உங்களுடைய கருத்துக்கள் என்னுடைய மனத்திற்கும் மிகுந்த மகிழ்ச்சியை தருகின்றது. இந்த நேரத்தை ஒதுக்கி இந்த நிகழ்ச்சிக்கு நீங்கள் வந்ததையிட்டு மிகுந்த நன்றியை நாங்கள் தெரிவித்துக் கொள்கின்றோம். நீங்கள் எப்போதும் ஆரோக்கியமாக இருந்து எங்களுடைய தமிழுலகத்தை வளப்படுத்தி கொண்டே இருக்க வேண்டும். இறைவன் உங்களுக்கும் உங்களுடைய குடும்பத்தினருக்கும் சகலவித சந்தோஷங்களையும் தந்து கொள்ள வேண்டும் என்று வேண்டிக் கொண்டு உங்களிடமிருந்து விடைபெறுகிறேன். மீண்டும் ஒரு பெண்ணை நீ பேசவா நிகழ்ச்சியில் அடுத்த வாரம் இன்னும் ஒரு பெண் ஆளுமையோடு சந்திக்கும் வரை அன்பு வணக்கம் கூறி விடை பெற்றுக் கொள்கின்றேன். நன்றி, வணக்கம். பெண்ணே நீ பேசவா, பூவையாய் மலர்ந்தவள். பெண்ணே நீ பேசவா, பூவையே நீ எழுந்து. பெண்ணே நீ பேசவா, புதுமைகள் பேசிட அமைந்திட்ட களம் இது. பெண்ணே நீ பேசவா, நெஞ்சத்தில் உள்ளதை நேர்கொண்ட எண்ணத்தை அஞ்சாது முன்னின்று. பெண்ணே நீ பேசவா, அன்னையாய் தந்தையாய் அகில உலகம் போற்றிடும் தாயவள். பெண்ணே நீ பேசவா, பெண்ணே நீ பேசவா.